Assalamu alaikum friends, welcome back to my channel smarthomemakertamil. இன்றைக்கி வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டான கோகோனட் பன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேக்கரியிலலாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அகலமான பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு மிதமான சூட்டில் இருக்க பால் எடுத்திருக்கேன். அதே 1/4 கப் அளவுக்கு மிதமான சூட்டில் இருக்க தண்ணி ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் விரல் வச்சா சுடணும், அந்தளவுக்கு வந்து சூடாக இருக்கணும், அதுக்காக ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம். இதில் வந்து 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்காக. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ட்ரை ஈஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகிருக்கும். நல்லா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கலாம். உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 to 1.5 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். எக்கு வந்து ஒரு ஹோல் எக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க இல்லைனா எக்கு ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். எக்கு இல்லாமல் பண்ணாலுமே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். எக்கு போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஆனால் வந்து இதில் ஸ்மெல் எதுவுமே வராது. நீங்கள் எக்கு சேர்க்குற ஸ்மெல் வந்து அந்த பன்னில் எதுவுமே வராது. ஸோ நல்லா வந்து இதை பீட் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் அந்த எக்கு எல்லாமே வந்து அந்த மிக்சரோட நல்லா கலக்கணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு. நமக்கு அந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை மாவோடு சேர்த்து நம்ம டோ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நம்ம மெஷரிங் கப் இருக்கு இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் நான் எல்லாமே சொல்கிறேன். ஒரு கப்பு வந்து 250 கிராம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாவு வந்து அப்படியே இந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அகலமான பவுல் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே தேவையில்லை. இந்த மிக்சரு இந்த மாவு வந்து கரெக்டாக வரும் நம்மளுக்கு. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. அதை நல்லா நீட் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டான டோவாக கிடைக்கும். இது வந்து நல்லா நம்ம ஊற வைக்கணும். ஸோ மேலே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டான லிட் போட்டுட்டு ஒரு 1-1.5 மணி நேரம் வந்து வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுருங்க. நல்லா பொங்கி வரணும் நம்மளுக்கு மாவு. ஸோ இது இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம கோகோனட் ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட்டை கிரேட் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப இன்னும் வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, ஸோ நான் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி பார்த்திங்கன்னா 1/2 கப் எடுத்திருக்கேன். முந்திரி வந்து ஜஸ்ட் க்ரஷ் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். செரி பழம் எடுத்திருக்கேன், நல்லா ஃபைனாக சாப் பண்ணி. நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி வந்து உங்களுக்கு மிக்சட் கலர்ஸில் கூட கிடைக்கும், நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ட்ரை கிரேப்ஸு, வால்நட்ஸ், அது மாதிரி உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பிடிக்குதோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு 1/2 கப் இல்லை 1/4 to 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து சுகர்லேயே போட்டு நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும். நான் வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள், டபுள் சைஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து மறுபடியும் ஒரு வாட்டி நீட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் கீழே நல்லா மாவு போட்டுட்டு நம்ம ரோல் பண்ணணும், இன்னும் ஒட்டாமல் வரும். அப்போ தான் இதை வந்து நம்ம டபுள் போர்ஷனாக எடுக்க போகிறோம். ஹாஃப் போர்ஷனாக எடுக்காமல் ஒன்று வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் ஒன்று கம்மி போர்ஷனாகவும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பெரிய போர்ஷனை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். கீழே பேஸுக்கு வந்து நம்ம அந்த சின்ன போர்ஷன் எடுத்தோம் இல்லையா, அதை தான் வந்து நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா மாவு போட்டு ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ரோல் பண்ணிட்டேன். இது வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். ரொம்ப வந்து ஃப்ளாட்டாக ரோல் பண்ணிடாதீங்க, சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். நீங்கள் வைக்க போகிற பேனில் வந்து இது கரெக்டாக ஃபிட் ஆகுதா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க.
ஸோ நம்ம பெரிய போர்ஷன் எடுத்து வச்சோம் இல்லையா, அது வந்து நம்ம பண்ண சின்ன போர்ஷனை விட கொஞ்சம் ஒரு சைஸ் வந்து பெருசாக இருக்கணும். அது மாதிரி இருக்க மாதிரி சைஸ் பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் பண்ண போகிற பேனில் வந்து கீழே மாவும் எண்ணெய் போட்டுட்டு சின்ன போர்ஷன் ரோல் பண்ணோம் இல்லையா, அதை வந்து வச்சுருக்கேன் நான். அதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். கோகனட் வந்து நிறையா இருக்க மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லாம் அப்படியே பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எல்லாத்தையும் ஃபில்லிங்கும் போட்டாச்சு. இந்த ஓரங்கள் வந்து இந்த அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. இது மேலே வந்து நம்ம பெரிய போர்ஷனை வந்து ரோல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது மேலே போட்டுட்டு நல்லா உள்ளே போகிற மாதிரி டக் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் நீக்கும், ஏன்னா இதை பெருசாக தான் ரோல் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நல்லா உள்ளே வந்து டக் பண்ணி விட்டுக்கோங்க. டக் பண்ணி நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கோங்க, ஏன்னா பேக் ஆகும் போது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக சைட்ஸ் எல்லாம் வந்து நல்லா சீல் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு காட்டன் டவல் போட்டுட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே மறுபடியும் ஊற வைங்க. நல்லா வந்து ஊறிடுச்சு நம்மளுக்கு. மறுபடியும் கொஞ்சமாக வந்து டபுள் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எக் வாஷ் கொடுத்துட்டு நம்ம பேக் பண்ண வேண்டியது தான். எக்கு சேர்க்க பிடிக்காதவங்க பட்டர் வாஷ் கூட கொடுத்துக்கலாம். பட்டரை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எக்கு வந்து ஃபுல்லாக மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் அவனை ஆல்ரெடி வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 degree Celsiusக்கு 10 minutes ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை 180 degree Celsiusக்கு ப்ரீஹீட் பண்ண அவனில் 20 to 25 minutes வச்சு பேக் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நல்லா கரெக்டாக நான் வந்து 25 minutes பேக் பண்ணியிருக்கேன். நல்லா மேலே எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. பன்னு வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்து ரெடியாக இருக்குது. நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், பன்னு வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது. உள்ளே அந்த கோகனட் ஃபில்லிங் அந்த ஸ்மெல்லே வந்து பயங்கர சூப்பராக இருக்குது. நம்ம பேக்கரியிலலாம் வாங்குவோம் இல்லையா, அந்த டெக்ஸ்சர் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பன்னு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பேக் ஆகிருக்கு. இந்த சைட்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக சாஃப்டாக பேக் ஆகிருக்கு. நல்லாக்கா சாப்பிடுங்க. ஆஃப் பண்ணவா? நீ இதில் எல்லாத்தையும் சொல்லு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கா சொல்லு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சொல்லு. சொல்லுடா. வாயிலிருந்து ஸ்பூன் எடு சொல்லு. சொல்லுடா. தெரியாதா உனக்கு? இங்கே பாரு, அம்மாவை பாரு. சூப்பராக இருக்கா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கூட எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.